திருப்பாடல் 119. ஆண்டவரின் திருச்சட்டம். மாசற்ற வழி நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர், முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டுமென்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். உம் கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் இகழ்ச்சியுறேன். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாயை காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலகிவிடாதேயும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கு என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கும் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாய் நின்று ஒரு நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெரு செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். உம் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன், உம் நெறிகள் என் சிந்தையை செலுத்துவேன். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன், உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். உம் அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்திரளும். இவ்வுலகில் நான் அந்நியனாய் உள்ளேன், உம் கட்டளைகளை என்னிடமிருந்து மறைக்காதேயும். என் நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது. செருக்குற்றோரை கண்டிக்கின்றீர், உம் கட்டளைகளை புறக்கணிப்போர் சபிக்கப்பட்டவரே. வழிச்சொல்லையும் இழிவையும் என்னிடமிருந்து அகற்றியறலும். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்துள்ளேன். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்து சிந்திக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையான. நான் புழுதியில் வீழ்ந்து கிடக்கின்றேன், வாக்கின்படி எனக்கு வாழ்வளித்தரலும். என் வழிமுறைகள் உமக்கு எடுத்துச் சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும், உம் நியமங்கள் காட்டும் வழியை என்று உணர்த்தியறலும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியறலும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன், நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். ஒழுங்குமுறைகளை நான் உறுதியாய் பற்றி கொண்டுள்ளேன். ஆண்டவரே, என்னை வெட்கமடை விடாதேயும். நீர் என் அறிவை விரிவாக்கும் போது உன் கட்டளைகள் காட்டும் வழியில் நான் விரைந்து செல்வேன். ஆண்டவரே, உம்முடைய விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும், அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். உன் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளை என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும், தன்னலத்தை நாடுவிடாதையும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தரலும். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு அளித்த வாக்குறுதியும் ஊழியனுக்கும் நிறைவேற்றியறலும். என்னை எச்சரித்தும் பழிச்சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதையும், ஏனெனில் உம் நீதி நெறிகள் நலமார்ந்தவை. உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீ நீதியுள்ளவராய் இருப்பதா எனக்கு வாழ்வழியும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்கச் செய்யும். உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக. அப்போது என்னை பழிப்போருக்கு நான் ஏற்ற பதில் கூறுவேன். ஏனெனில் உமது வாக்கில் எனக்கு நம்பிக்கை உண்டு. என் வாயினின்று உண்மையின் சொற்க நீங்கி விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். உம் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன். உம் ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசுவேன், வெட்கமுற மாட்டேன். உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன், அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன். நான் விரும்பும் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். உம் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன். ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவு கூறும், அதனால் எனக்கு நம்பிக்கை அளித்தீர். உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது.
சிறுகுற்றோர் என்னை அளவின்றி ஏளனம் செய்கின்றனர். ஆனாலும் திருச்சட்டத்தினின்று நான் விலகவில்லை. ஆண்டவரே, முற்காலத்தில் நீர் அளித்த நீதி தீர்ப்புகளை நான் நினைவு கூறுகின்றேன். அவற்றால் நான் ஆறுதல் அடைகின்றேன். உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவிக்கொள்கின்றது. என் வாழ்க்கை பயணத்தில் விதிமுறைகள் எனக்கு புகழ் பாக்கலாய் உள்ளன. ஆண்டவரே, இரவிலும் நான் உமது பெயரை நினைவு கூறுகின்றேன். உன் திருச்சட்டத்தை கடைபிடிப்பேன். நான் இந்நிலை அடைந்துள்ளது உமது நியமங்களை கடைபிடிப்பதால் தான். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதா நான் வாக்களித்துள்ளேன். என் முழு மனத்தோடும் திருமுகத்தை நாடினேன். உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூறும். நான் நடக்கும் வழிகளை நன்கு ஆய்ந்தேன். ஒழுங்குமுறைகளின்படி பக்கமாய் அடியெடுத்து வைத்தேன். உம் கட்டளைகளை கடைபிடிக்க நான் விரைகின்றேன். காலம் தாழ்த்தவில்லை. தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் திருச்சட்டத்தை நான் மறவேன். நீதி நிறைவும் தீர்ப்புகளை குறித்து உம்மை புகழ்ந்து பாட நள்ளிரவில் எழுகின்றேன். உமக்கு அஞ்சி நடப்போர் யாவருக்கும் நியமங்களை கடைபிடிப்போருக்கும் நான் நண்பன். ஆண்டவரே, உமது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வாக்குறுதிக்கேற்ப மொழி எனக்கு நன்மை செய்துள்ளீர். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறு அழைத்தேன். ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீ நல்லவர், நன்மையை செய்பவர். எனக்கும் விதிமுறைகளை கற்பியும். சிறுகுற்றோர் என்னை பற்றி பொய்களை புனைகின்றார்கள். நானும் முழு மனதுடன் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். அவர்கள் இதயம் கொழுப்பேறி போயிற்று. நானும் திருச்சட்டத்தின் மகிழ்ச்சியுறுகின்றேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் கைகளை என்னை உருவாக்கின, என்னை வடிவமைத்தன. உம் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும். உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சியுறுவர். ஆண்டவரே, நீதி தீர்ப்புகள் நேரியவே என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். மொழி எனக்கு வாக்குறுதி அளித்திரன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். சிறுகுற்றோர் வெட்கி போவார்களாக. அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்கினார்கள். நானும் நியமங்கள் பற்றி சிந்தனை செய்வேன். உமக்கு அஞ்சி நடப்போர் ஒழுங்குமுறைகளை பற்றி அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதாயிருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். நீர் அளிக்கும் மீட்புக்காக என் நெஞ்சம் இயங்குகின்றது. உம் வாக்கை நான் நம்புகின்றேன். உம் வாக்குறுதி எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின. எப்போது எனக்கு ஆறுதல் தருவீர் என்று வினவினேன். புகைப்படிந்த தோற்பை போலானேன். விதிமுறைகளை நான் மறக்கவில்லை. உம் ஊழியன் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும்? என்னை கொடுமைப்படுத்துவோரை என்று தண்டிப்பீர். உமது திருச்சட்டப்படி நடக்காமல் சிறுகுற்றோர் எனக்கு குழி வெட்டினர். உன் கட்டளைகளெல்லாம் நம்பத்தக்கவை. அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்குகின்றன. எனக்கு துணை செய்யும். அவர்கள் பூவுலகினின்று என் வாழ்வை ஏறக்குறை அழித்து விட்டனர். நானோ உம் நியமங்களை கைவிடவில்லை. உமது பேரன்புக்கேற்ப என்னை உயிரோடு வைத்திரும். நீர் திருவாய் மலர்ந்த ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகைப் போல் அது நிலைத்துள்ளது. தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பெறலாமே. நீர் பூவுலகை உறுதியாய் இருக்கச் செய்து அது நிலை பெற்றுள்ளது. ஒழுங்குமுறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன. ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தினால் மடிந்து போயிருப்பேன். உம் நியமங்களை நான் என்னாலும் மறவேன். ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை. என்னை காத்தரலும். ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானோ ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். நிறைவான அனைத்தின் எல்லையையும் நான் பார்த்துவிட்டேன். உமது கட்டளையின் நிறைவோ எல்லையற்றது. ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றி சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை. ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. எனக்கு அறிவிப்பு கட்டுவோர் அனைவரினும் நான் விவேகமுள்ளவனாயிருக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளை நான் சிந்திக்கின்றேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன். ஏனெனும் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும்
நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன், ஆகவே தான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன். என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நீதியான உம் நெறிமுறைகளை நான் கடைபிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன். ஆண்டவரை மிக மிக துன்புறுத்தப்படுகின்றேன். வாக்குறுதியின்படி என்னை உயிரோடு வைத்தருளும். நான் மனமுவந்து வாயாரம் புகழ்வதை ஆண்டவரே தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும். நீதி நெறிகளை எனக்கு கற்பியும். நான் என் உயிரை கையில் வைத்துள்ளேன், ஆயினும் திருச்சட்டத்தை நான் மறவேன். தீயோர் எனக்கு கண்ணி வைத்தனர், ஆனாலும் நியமங்கள் என்று நான் பிறழவில்லை. ஒழுங்குமுறைகள் என்றும் நிருமி சொத்தை கொண்டுள்ளேன், ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. உம் விதிமுறைகளை செயல்படுத்துவது என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டம் கொண்டிருக்கும். இரு மனத்தோரை நான் வெறுக்கின்றேன், உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம், உமது வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். தீயென செய்வோரே, என்னை விட்டு விலகுங்கள். என் கடவுளின் கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன். நான் பிழைக்குமாறு உமது வாக்குறுதிக்கேற்ப என்னை தாங்கி அருளும். எனது நம்பிக்கை வீண் போக விடாதையும். என்னை தாங்கிக் கொள்ளும், நான் மீட்பு பெறுவேன். என்னாலும் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன். உம் விதிமுறைகளை விட்டு விலகுவோர் அனைவரையும் நீர் ஒதுக்கித் தள்ளுகின்றீர். அவர்களின் சூழ்ச்சியில் வீணாய்ப் போகும். பூவுலகின் புல்லார் அனைவரையும் நீர் களிம்பென கருதுகின்றீர். ஆகவே நானும் ஒழுங்குமுறைகள் மீது பற்று கொண்டுள்ளேன். உம் மீது கொண்டுள்ள அச்சத்தால் என் உடல் சிலிர்க்கின்றது. நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு நான் அஞ்சி நடுங்குகின்றேன். நீதியும் நேர்மையும் ஆனவற்றையே செய்துள்ளேன். என்னை ஒடுக்குவோர் கையில் என்னை விட்டுவிடாதையும். ஒளி என்னை நலத்தி உறுதிப்படுத்தும். செருக்குற்றோர் என்னை ஒடுக்க விடாதையும். நீர் தரும் விடுதலையும் முதல் நீதியான வாக்குறுதிகளையும் எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போயின. உம் பேரன்பிற்கேற்ப ஒளி எனக்கு செய்திரலும். உம் விதிமுறைகள் எனக்கு கற்பியும். உம் ஊழியன் நான் எனக்கு நுண்ணறிவு புகட்டும். அப்போதும் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன். ஆண்டவரே, நீர் செயலாற்றும் நேரம் வந்துவிட்டது. உம் திருச்சட்டம் மீறப்பட்டு விட்டது. ஆகவே பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக கட்டளைகளை விரும்புகின்றேன். உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமிச்சு விடுகின்றேன், ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக இயங்குகின்றேன். உம் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கு இறங்கும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதையும். மனிதர் செய்யும் கொடுமையினின்று என்னை விடுவியும். உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன். உம் ஊழியின் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்திரளும். உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காதை கண்டு என் கண்களின்று நீர் அருவியாய் வழிந்தது. ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர். உம் நீதி நெறிகள் நேர்மையானவை. நீர் தந்த ஒழுங்குமுறைகள் நீதியானவை. அவை முற்றிலும் நம்பத்தக்கவை. என் பகைவும் வார்த்தைகளை மறந்துவிட்டதால் அவற்றின் மீது நான் கொண்டுள்ள தனியாத ஆர்வம் என்னை எரித்து விடுகின்றது. வாக்குறுதி முற்றிலும் சரியென மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. உம் ஊழியன் அதன் மீது பற்று கொண்டுள்ளான். சிறியன் அடியேன் இழிவுக்குள்ளானவன், ஆனால் உம் நியமங்களை மறக்காதவன். உமது நீதி என்றுமுள்ள நீதி, உமது திருச்சட்டம் என்றும் நம்பத்தக்கது. துன்பமும் கவலையும் என்னை பற்றி கொண்டன, எனினும் உம் கட்டளைகள் என்னை மகிழ்விக்கின்றன. உம் ஒழுங்குமுறைகள் எக்காலம் நீதியுள்ளவே. நான் வாழுமாறு எனக்கு நுண்ணறிவு போகட்டும். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், என்னை காத்தருளும். ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களை நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண்விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதியின்படி என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கு வெகு தொலைவு. ஆண்டவரே, நீ அருகில் இருக்கின்றேன். உம் கட்டளைகளெல்லாம் நிலையானவை. அவற்றை நீ எக்காலத்திற்குமாக ஏற்படுத்தினீர் என்று நீ தந்த ஒழுங்குமுறைகள் என்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன்.
என் துன்ப நிலையை பார்த்து என்னை விடுவித்தரலும், ஏனெனில் உமது திருச்சட்டத்தை நான் மறக்கவில்லை. எனக்காக வழக்காடி என்னை மீட்டரலும், உமது வாக்குக்கேற்ப என் உயிரை காத்தரலும். தீயோருக்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது, ஏனெனில் அவர்களும் விதிமுறைகளை தேடுவதில்லை. ஆண்டவரே, உம் இரக்கம் மிக பெரியது. உம் நீதி தீர்ப்புகளின்படி எனக்கு வாழ்வழியும். என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர், ஆனால் உம்முடைய ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை. துரோகம் செய்வோரே அருவருப்புடன் பார்க்கின்றேன், ஏனெனில் அவர்களும் வாக்கை கடைபிடிப்பதில்லை. ஆண்டவரே, நான் உம் கட்டளைகள் மீது என்னை எத்துணை பற்றுக்கொண்டுள்ளேன் என்பதை பாரும். உம்முடைய பேரன்பிற்கேற்ப எனக்கு வாழ்வழியும். உண்மை எமது வார்த்தையின் உட்பொருள். நீதியான நெறிமுறைகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன. தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றன, ஆனாலும் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. திரண்ட கொல்லைப் பொருளை அடைந்தவன் மகிழ்வது போல உமது வாக்குறுதி நான் மகிழ்ச்சியுறுகின்றேன். பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன், உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். நீதியான நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளைக்கு 7 முறை புகழ்கின்றேன். உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்கள் நிலைகளை செய்வது எதுவும் இல்லை. ஆண்டவரே, நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கின்றேன். உம் கட்டளைகளை செயல்படுத்துகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்து வருகின்றேன். நான் அவற்றின் மீது பற்று கொண்டுள்ளேன். உம் நியமங்களை ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிக்கின்றேன், ஏனெனில் என் வழியெல்லாம் உமக்கு தெரிந்தவை. ஆண்டவரே, என் வேண்டுதலும் திருமண் வருவதாக. உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு நுண்ணறிவு போட்டும். என் மன்றாட்டும் திருமண் வருவதாக. வாக்குறுதியின்படி என்னை விடுவியும். விதிமுறைகள் எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களின திருப்புகள் பொங்கி வரும். உம் வாக்கை குறித்து என்னால் பாடுவதாக, ஏனெனும் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை. உம் கரம் எனக்கு துணையாக இருப்பதாக, ஏனெனும் நியமங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆண்டவரே, உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகின்றேன். உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக. நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவனவாக. காணாமல் போன ஆட்டைப் போல் நான் அலைந்து திரிகின்றேன். உம் ஊழியனை தேடிப்பாரும், ஏனெனில் உம் கட்டளைகளை நான் மறக்கவில்லை. எபிரேய அகரவரிசையில் எழுதப்பட்ட இந்த திருப்பாடல், இதன் ஒவ்வொரு 8ஆம் வசனத்திலும் ஒரு எபிரேய எழுத்தை வரிசை முறையில் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு எபிரேய மொழியின் 22 எழுத்துக்களையும் கொண்ட இந்த திருப்பாடல் 176 வாக்கியங்களை கொண்டு திருப்பாக்களிலே மிகப்பெரிய திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது. அளவின் மட்டுமல்ல, கருத்திலும் இந்த திருப்பா மிக உயர்ந்த ஒன்றாகும். திருச்சட்டம் இறைவனின் வெளிப்பாடு. திருச்சட்டத்தை பின்பற்றுவோர் இறைவனையை பின்பற்றுகின்றனர். இறைவனின் திருவிழத்தை அறிய திருச்சட்டம் நமக்கு உதவுகின்றது. திருச்சட்டத்தை பின்பற்றுவோர் வாழ்வடைவர் என்பன போன்ற பல்வேறு மிகச்சிறந்த கருத்துக்களை தெளிவாக இந்த திருப்பாடல் எடுத்துரைக்கின்றது. திருச்சட்டத்தின் மேன்மையையும் மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் காட்ட ஆசிரியர் ஒரு சொற்களஞ்சியத்தை உருவாக்குகின்றார். திருச்சட்டம், ஆணை, கட்டளைகள், நியமங்கள், கற்பனைகள், விதிகள், வார்த்தை, முறைமைகள், உண்மை, வழி, வாக்குறுதி, நீதி, வாக்கு, தீர்ப்புகள், பெயர், ஞானம், பாதை, விளக்கு, ஒளி போன்ற பல்வேறு சொற்களால் திருப்பாடல் ஆசிரியர் திருச்சட்டத்தை வர்ணிப்பது அவருடைய தேர்ந்த அறிவை மட்டுமல்ல, அவர் சட்டத்தின் மீது கொண்டிருக்கின்ற உண்மையான பற்றையும் அன்பையும் சட்டத்தின் மேன்மையும் எடுத்துரைக்கிறது. இந்த திருப்பாடல் ஓர் அறிவுரை கூறும் திருப்பாடல். இஸ்ராயேல் மக்களுக்கும் அரசர்களுக்கும் வாழ்க்கை துணையாக வரையப்பட்டுள்ளது இந்த தலைச்சிறந்த ஓவியம். ஆண்டவருடைய திருவாக்கு உயிர் அளிக்க வல்லது. தம்முடைய ஒரே சொல்லால் அந்த உலகத்தை படைத்தார். அதை பாதுகாக்கின்றார், அதற்கு மீட்பு அளிப்பார். ஆண்டவருடைய அந்த வாக்குதான் மனுவில் எடுத்து நம்மோடு வந்தது. அந்த வார்த்தையை கடவுள், அந்த வார்த்தையை திருச்சட்டம், கிறிஸ்துவாகிய வார்த்தை தான் நம்முடைய வாழ்வுக்கு மேல்வழி சட்டமாக அமைய வேண்டும். அவருடைய வாழ்வை நமது வாழ்வாக அமையும் பொழுது அங்கு சட்டங்களுக்கு இடமில்லை. ஏனெனில் அவரை புது சட்டமாக இருக்கிறார், அவரை வாழ்வு வழங்கும் சட்டமாக இருக்கிறார். மறையுமாய் மறையின் பொருளுமாய் இருக்கிறவர் அவர்.
எனவே இதை நன்கு நாம் உணர்ந்து கிறிஸ்துவின் வாழ்வை நமதாக்க முயற்சிப்போம்.